இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலும் உங்களுக்காகவே ஜெபிப்பதிலும் மகிழ்கிறேன். இதோ இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், வழி நடத்துகிறார். நமக்கு தேவையான அனைத்தையுமே ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை மகிழ்விப்பவர் நம் கடவுள். எனவே நேர்மறை எண்ணங்களோடு, முகத்திலே ஒரு புன்னகையோடு கடவுளின் கரத்தை பிடித்து பயணிக்க முயற்சி எடுப்போம். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நமக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 7 12 முடிய பகுதிகள். இந்த பகுதியில நாம் எதை படிக்கிறோம் என்றால், இயேசு நற்செய்தியை அறிவித்துவிட்டு போதித்துவிட்டு கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுகிறார். அப்பொழுது இயேசு கடற்கரை ஓரமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பகுதியில் சுற்றி இருந்த எல்லா மக்களும், ஏராளமான மக்கள் என்று சொல்லப்பட்டது, ஏராளமான மக்கள் அவரை நாடி வர ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பக்கத்து நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இதை கேள்விப்பட்டு இயேசு எல்லாரையுமே குணப்படுத்துகிறார் என்று கேள்விப்பட்டு பக்கத்து நாட்டில் இடங்களில் இருக்கிற எல்லா மக்களுமே கூட்டமாக வர ஆரம்பிக்கிறார்கள். இதை அறிந்த இயேசு சீடர்கிட்ட சொல்றார், முன்னேற்பாடாக நீங்கள் ஒரு படகு தயாராக வைத்திருங்கள், கூட்டம் அதிகமாக வந்துவிட்டால் நாம் இங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு அந்த கூட்டத்தினுடைய அளவு அவருக்கு தெரிஞ்சு தயார் நிலையில் வைக்க சொல்லுகிறார். அப்போ படகு ரெடியாக இருக்கட்டும், கூட்டம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா மக்களும் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஏற்பாடு செய்யவும் சொல்லுகிறார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். அதில் கூட இறுதியில் எண்ணற்ற மக்கள் குணம் பெற்றார்கள். சாத்தான் ஆவி பிடித்தவர்களும் இயேசுவை பார்த்து இவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட ஆரம்பிக்கிறது. அந்த சாத்தான்கிட்ட இப்படியெல்லாம் பேசாது என்று அதை அதட்டி அமைதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த நற்செய்தி நமக்கு இன்று என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாத்தான் கூட கடவுளுடைய வல்லமை அறிந்திருக்கிறான். அப்ப கடவுளுக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்பது மனிதர்கள் ஒரு சில நேரங்கள் மறந்து விடலாம். ஆனால் சாத்தான் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே நாம் மையமாக பார்ப்பது என்னவென்றால், வியாதிகள் ஒரு பாவத்தின் அடையாளம், வியாதிகள்